வசனங்கள் 9-16 வரை இந்த காலை தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். 119 சங்கீதம் வசனங்கள் 9-16 வரை எல்லாரும் சேர்ந்து ஒரே வேளையிலே வாசிக்கலாம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியிலே களி கூறுவேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வாசனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இரண்டாவது பகுதி பெத். பெத் பெத் என்றால் வீடு, குடியிருக்கும் ஸ்தலம், அரணான இடம், பாதுகாப்பான இடம். எபிரேய சொல்லில் ஆல்பபெட்ஸ் எழுத்துக்களில் இரண்டாவது பெத். நேத்துன்னா முதலாவது ஆலப், ரெண்டாவது பெத். பெத்துல இருந்து தான் நம்ம எல்லாருக்கும் மிகவும் பழக்கமான வார்த்தை பெத்லகேம். என்ன வார்த்தை? பெத்லகேம். பெத்லகேம்னா என்ன அர்த்தம்? வீடுக்கு தாங்க, அப்பத்தின் வீடு. ஓகே, பெத் என்பது வீடு. அத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லணும்னா குடும்பம், பாதுகாக்கப்பட்ட இடம். ஹல்லேலூயா. சரி, இதுதான் இரண்டாவது எழுத்து. இரண்டாவது எழுத்துல நாம என்ன பார்க்கிறோம்னா, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஹல்லேலூயா. வாலிபருடைய வழியானது சுத்தமாய் இருக்க வேண்டும். வாலிபருடைய வாழ்க்கை சுத்தமாய் இருக்க வேண்டும். அப்படி சுத்தமாய் இருப்பதற்கு என்ன வழி? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால் தானே. ஹல்லேலூயா. சரி, இந்த 9ஆம் வசனத்துல முக்கியமான வார்த்தை கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. இருக்குதா? இருக்குதா? ஓகே, கர்த்தருடைய வசனம். இந்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த பகுதியை முடிக்கும் பொழுது கூட அதை நாம தியானிக்க போகிறோம். நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. 10ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். அடுத்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். ஹல்லேலூயா. 2 வகையான தேடல் இருக்கிறது. வேற யாரதோ ஒரு பொருள் தாரம் வந்துச்சு, நம்மள தேட சொல்றாங்க. எப்படி தேடுவோம்? அப்படி இப்படி பார்த்துட்டு, இல்லம்மா அங்க இல்ல நீடும். உங்களுதே தாரம் வந்துச்சு, அப்போ பூத கண்ணாடி வச்சு இல்ல, அந்த முக்கியத்துவம் மாறுகிறது. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன்.
என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். அப்படின்னா நான் வழி தப்பி போக வாய்ப்பு இருக்கிறது. எப்போ நான் அப்படி வழி தப்ப போற நிலைமை வருதோ, நீர் என்னை சரிப்படுத்தி உம்முடைய கற்பனைகளின்படி என்னை நடத்தும். நானு பாதி இருதயத்துல ஹாஃப் ஹார்ட்டட்லி அறக்குறையா தேடல, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். ஆகவே நானு வழி விலகி போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும், தாங்கிக் கொள்ளும். அடுத்த வசனம் 3வது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யக்கூடாது. நான் பாவம் செய்யாம இருக்க என்ன தடுக்கிறது எதுனா உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம எங்க வைக்கணும்? இருதயத்துல வைத்து வைக்க வேண்டும். நிறைய பேருக்கு மூளையில இருக்குது வேத வசனம். இட் கம்ஸ் ஃப்ரம் ஹியர். அது பிரயோஜனம் இல்லை. அது எங்கிருந்து வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எத்தனை முறை இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிறோம்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிறிஸ்தவங்களுக்கு மந்திரம் தானே? சொல்லுங்க, மந்திரம் தானே நம்மளுக்கு. மனசாட்சி பிரகாரம் எத்தனை முறை சொல்லிக்கிறோம்? இதுவரையிலும் ஒரு 10,000 முறை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி இருப்பேன் நான். ஒரு முறையோ 2 முறையோ தான் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லிடு. மற்ற டைம்ல எல்லாம் அது மந்திரம். அதுவும் முக்கியமான மந்திரம். ஏண்டா அப்பாடா முடிஞ்சிச்சு, இங்க போறோம், வீட்டுக்கு போறோம், அப்பாடா இதோட தொல்லை விட்டுச்சுரா சாமி அப்படின்றதுக்கு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த, அடுத்து என் ஆத்மாவே ஏன் அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த நன்மைகளை மறவாதேன்னு ஆத்மாவை பார்த்து அவன் சொல்றான். ஆனா இது எத்தனை முறை நம்ம உணர்ந்தவர்களாய் சொல்றோம்? அதுதான் இந்த சங்கீதத்துல, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். வசனத்தை எங்க வைக்கணும்? எங்க டெபாசிட் பண்ணணும்? இருதயத்துல டெபாசிட் பண்ணணும். இருதயத்துல வைத்து வைக்கிறேன். 12ஆம் வசனம், கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய சட்டதிட்டங்களை எனக்கு சொல்லித்தாரும். நான் நடக்க வேண்டிய வழியிலே நான் நடக்கத்தக்கதாக உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. கர்த்தாவே நீ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அடுத்து 13ஆம் வசனத்துல, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். ஆங்கிலத்துல, with my lips have I declared all thy judgments of your mouth. ஆண்டவருக்கு நம்ம மவுத் பீஸா. அவர் பேச மாட்டாரு, நம்ம பேச வைப்பாரு. அவருடைய வாய்க்கு பதிலா நம்முடைய வாயா. அப்ப இதுல கெட்ட வார்த்தை வரலாமா? அந்நிய பாஷை மட்டும் வருது நல்லா சர்ச்சில். வீட்டுக்கு போனா ட்ரேட்மார்க், நம்மளுக்கு பேரே வேற இல்ல. வீட்டுக்கு போன உடனே நம்ம பேரே வேற. இங்க வந்தா விசுவாசி. சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். கர்த்தாவே நீர் சோத்தரிக்கப்பட்டவர், உம்முடைய பிரமாணங்களே எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் சொல்ல வைத்தீரே, என் உதடுகளால் விவரிக்க வைத்தீரே. ஆண்டவருக்கு ஸ்போக்ஸ் பர்சன் ஆயிட்டோம் நம்ம. ஸ்போக்ஸ் பர்சன் என்ன தெரியுமா?
ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சியினுடைய கருத்துக்களை வெளியே சொல்றவங்க, ஆண்டவருக்காக நம்ம வெளியே சொல்றவங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகளை நம்ம வெளியே சொல்றவங்க. உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்து இருக்கிறேன். 14ஆம் வசனத்திலே, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நாம் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். அல்லேலூயா. பெரும் பணக்காரர்கள், திரளான செல்வம் உடையவர்கள் எதுல களி கூறுகிறார்கள்? அவர்களுடைய செல்வத்தில் களி கூறுகிறார்கள். நானோ உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உம்முடைய வசனத்தின் நிமித்தமாய் களி கூறுகிறேன். மேன்மை பாராட்டல் எங்கே? பவுல் சொல்லுகிறார். மேன்மை பாராட்டல் எங்கே? பெருமை பாராட்ட எனக்கு என்ன இருக்கிறது? ஒன்றே ஒன்று இருக்கிறது. சிலுவையை குறித்தே நான் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவை குறித்தே மேன்மை பாராட்டிருக்கிறேன். இயேசுவை சொந்த ரட்சகரா ஏத்துன்கிறனே நானு, அதை மட்டும் தான் மேன்மை பாராட்டுவேன். நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேனே, அதைத்தான் மேன்மை பாராட்டுவேன். வேற எதையும், திரளான செல்வத்தில் நான் கழிவு கூறுவதை பார்க்கிலும் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே திரளான செல்வத்தை பார்க்கிலும் கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு மேலானது. கர்த்தருடைய ரட்சிப்பை அறிந்திருக்கிறது மேலானது. திரளான செல்வத்தில் களி கூறுவதை போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். அடுத்து 15ஆம் வசனத்தில், உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ணணும். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னாரே, அது எப்படி? இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தான் என்ன? இந்த நாளுக்கு இந்த வார்த்தை எப்படி என்னை வழி நடத்த போகிறது? இந்த நாளுக்கான கிருபை என்ன? இந்த நாளுக்கான ஆசீர்வாதம் என்ன? இந்த நாளுக்கான மேன்மை என்ன? இந்த நாளுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்ன? உம்முடைய கட்டளைகளை நான் தியானிக்கிறேன், உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஆண்டவருடைய உம்முடைய வழி என்ன? ஆண்டவருடைய வழி குறுகலானது தான், நேரோ பாத், ஒத்தையடி பாதை. இந்த பக்கம் நெல் வயல், இந்த பக்கமும் நெல் வயல், ஒத்தையடி பாதை. மெயின் ரோட்ல பஸ் விட்டு இறங்கிட்டு கிராமம் உள்ள இருக்கும், நடந்து போறதுக்கு ஒத்தையடி பாதை. சைக்கிள்ல கூட போக முடியாது. இந்த பக்கமும் சேரு, இந்த பக்கமும் சேரு. நம்ம அதெல்லாம் பார்த்ததே இல்லை இல்லையா? நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. கிராமத்துல, இப்ப கிராமத்துல எல்லாம் கிராமம்னு சொல்ல முடியாது, எல்லாம் விவசாயத்தை மறந்துட்டாங்க. ஒத்தையடி பாதைனா வெறும் ஒரு ஆள் நடக்க முடியும், அவ்வளவுதான். சைக்கிள் கூட அங்க ஓட்ட முடியாது. இப்படித்தான் இருக்குது ஆண்டவருடைய ஆனா கேட்டுக்கு போகும் வாசலோ பெருசு, ரொம்ப பெருசு, ஹைவே. அந்த ஓரத்துல ஆனா பெரிய பள்ளங்குது, ஸ்பீடா போறாங்க. போயிட்டு எங்க குதிக்கிறதுக்கு? பள்ளத்துல குதிக்கிறது. ஆனா இந்த ஜீவனுக்கு போகும் வழியோ குறுகலானது. அது படிப்படியா மேல் நோக்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே மேல கொண்டு போகுது ஆண்டவர்கிட்ட. கேட்டுக்கு போகும் வாசல் வழி ரொம்ப பெருசு, அப்படியே படிப்படியா அது எங்க கொண்டு போயினுக்குது? கீழே பாதாளத்துக்கு. எந்த ரோட்ல போறது நீ டிசைட் பண்ணிக்கோ. இங்க ஒத்தையடி பாதை, இங்க சைட்ல பார்த்துன்னு நடக்க முடியாது, இங்க மேல பார்த்துன்னு நடக்க முடியாது. இங்க எப்படி நடக்கணும்னா பயபக்தியா நடக்கணும், கீழவே பார்த்துன்னு நடக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா இந்த பக்கம் விழுந்துருவோம், இல்ல இந்த பக்கம் விழுந்துருவோம். அப்போ நீதிக்கு போகிற வாசல் குறுகலானது, கர்த்தரை நோக்கி போகிற வழி குறுகலானது, கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது. சர்ச்சுக்கு வரப்போ ஒருத்தரா வரீங்க,
இல்ல சினிமாக்கு போகணும்னு முடிவு பண்ண, அதுவும் புதுசா ஒரு சினிமா ரிலீஸ்ன்னு பார்த்தா அங்க போய் பாருங்க, காலையில 4 மணிக்கு கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமானது, அதுல நிறைய பேர் பயணிக்கிறார்கள். அது இன்னும் அடுத்த விஷயம். நிறைய பேர் அதுல பயணிக்கிறார்கள். ஜீவனுக்கு போகிற பாதை குறுகலானது, ஒரு சிலர் தான் அதுல பயணிக்கிறார்கள். அதுல நிறைய பேர் கூட்டம் கூட்டமா போறாங்க பாரு, அவங்கள பார்த்து கேலி பண்றாங்க, எங்க போத பைபிள் தூக்கின்னு. அன்புள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு நித்திய வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். It is eternal life, நித்திய வாழ்க்கை, நித்திய வழி. அந்த வழியிலே நடக்க சொல்லி இருக்கிறார். கடைசி வசனத்தை, அதாவது 16வது வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய பிரமாணங்களில் எப்படி இருக்கிறேன்? I delight in your word, or I delight in your statutes. உம்முடைய பிரமாணங்களில் நான் எப்படி இருக்கிறேன்? மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நிறைய நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் மதுரம், தேனிலும் மதுரம். ஆனா நிறைய பேரு அதை டேஸ்டே பண்றதில்ல வாழ்நாள்ல, அப்படியே கடந்து போகிறார்கள். கொஞ்சம் நிதானித்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தால், அவருடைய பிரமாணங்கள் மனமகிழ்ச்சிக்குரியவைகள், அவைகள் நம்முடைய ஜீவனுக்கு ஏதுவானவைகள், நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், நமக்கு நன்மை பயக்கக்கூடியவைகள் கர்த்தருடைய பிரமாணங்கள். ஆகவே உமது பிரமாணங்களில் நான் அப்படி இருக்கிறேன், மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுலயும் குறிப்பா கர்த்தருடைய பிரமாணம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம். அப்போ கோயிலுக்கு போனோம்னா எப்படி இருக்கணும்? நம்ம காத்துனுக்கணும், எப்படா ஆண்டவருடைய சமூகத்துக்கு போறது. நீட்டு வந்துச்சுடா, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைச்சேன், சலிப்பு சர்ச்சுக்கு வர்றதுக்கு. அதுலயும் அப்படியே ஒரு மிடுக்கா அப்படியே மேல இருந்து ஒருத்தர் பார்த்துனுங்கிறாரு. இன்னொரு முறை வாழ்நாள் எப்படி தூக்க முடியாது, தோலை காலமெல்லாம் இப்படி நடக்க வச்சிடுறாரு. அப்ப எது நல்லதுன்னா இப்படி நடந்துரு. அவர் உயர்த்துகிற நேரத்தில் உயர்த்தட்டும். அவர் உயர்த்தினா கூட சரி, உயர்த்திட்டா கூட இப்படியே நாடு, ஒன்னும் கேட்டு போறது இல்லை. நீ நெஞ்சு நிமிர்த்தி நரகத்துக்கு போறதை விட தலைக்கீழ குஞ்சுன்னு எங்க போயிடலாம் சொல்லுங்க? தலைக்கீழ குஞ்சுன்னு பரலோகத்துக்கு போயிடலாம். அதுதான் மேன்மையானது, அதுதான் நமக்கு அவசியமானது, தேவையானது. உம்முடைய வசனத்தை மறவேன். எப்படி முடிக்கிறான் பார். ஆரம்பிச்சதும் வசனத்துல, இந்த 8 வசனங்களை முடிக்கிறதும் வசனத்துல. உமது வசனத்தை மறவேன், உம்முடைய வசனத்தை மறவேன். உம்முடைய வார்த்தையை மறக்க மாட்டேன், உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன். உம்முடைய பிரமாணங்களில் எப்படி இருக்கிறேன்? மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். உம்முடைய பிரமாணங்கள் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உம்முடைய வார்த்தை எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. உம்முடைய வசனம் எனக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. உம்முடைய வசனம் எனக்கு ஒரு ஆதரவை தருகிறது. ஆகவே உம்முடைய வசனத்தை மறக்க மாட்டேன், உம்முடைய வார்த்தையை மறக்க மாட்டேன். இன்னைக்கு ஃபுல்லா உம்முடைய வசனத்தை தியானித்து கொண்டிருப்பேன் என்பது நம்முடைய ஜபமாய் இருக்கட்டும். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய வீட்டில பெத்லகேம்ல அப்பத்தின் வீட்டில வைத்து உங்களை பராமரிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.